சாதனையா சாதித்தலா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? என் வெற்றியை விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இலக்கை அடைவதற்கு நீங்கள் சாதனையை ஒரு கருவியாக பயன்படுத்தணும்னு நினைப்பீங்களா, அல்லது சாதிப்பது அப்படிங்கிறத கருவியாக பயன்படுத்துவீங்களா? நான் எதை பயன்படுத்தியிருக்கேன் தெரியுமா? சாதிப்பது. சாதிச்சுட்டே இருந்தால் சாதனைகள் மைல் கற்களாக நம்மளை கடந்து போயிட்டே இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியாமல் தான் சாதனை 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 அப்படிங்கிற ஒரு வேதனையில் எல்லாருமே விழுந்துருவாங்க. அந்த சாதனைக்கும் சாதித்தலுக்குமான ஒற்றுமையையும் வேற்றுமையையும் உள்ளார்ந்த ஒரு மெல்லிய ஒரு சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சாதிச்சு காட்டிடுவாங்க. எதை? சாதனையை. சாதிக்கிறதுங்கிறதுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. நீங்கள் இந்த சாதித்தல் அப்படிங்கிறதுக்கு உழைப்புன்னு சொல்லலாம், தியாகம்னு சொல்லலாம். ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்று பிரியுங்க. சாதிக்கணும் சாதிக்கணுங்கிறப்ப உழைப்பு ஒட்டினாதான், அயராத உழைப்பு ஒட்டினாதான் சாதிக்க முடியும். உழைப்போ வேறு நம்பிக்கைகளோ இல்லாமல் அந்த சாதனையை நோக்கி போகிறேன், அந்த சாதனை செய்யணும் அப்படிங்கிறப்போ அது வெற்று கூச்சலாக தான் முடிஞ்சு போயிடும். நான் சாதனைகளை பற்றி நினச்சதே இல்லை. என்னோடய பட்டங்களையெல்லாம் நிறைய பட்டியலிடுறாங்க. இந்த பட்டங்கள் எல்லாம் சாதனைகள்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டா கூட, இந்த சாதித்தல் ஒவ்வொரு இடத்துலையும் கடக்கும் பயணத்தில் மைல் கற்களாக என்னை கடந்து போச்சு. அது சாதனைன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அந்த விருது, அந்த வருஷம் அந்த விருது, அதுக்கடுத்த வருஷம் இந்த வெற்றி, அதுக்கடுத்த வருஷம் இந்த பெரிய வாய்ப்பு. இது எல்லாம் ஒரு எல்லை கோடு. இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் சேர்ந்துட்டோம், இப்போ அடுத்த ஊர், அவ்வளவுதான் சாதனைங்கிறது. உண்மையா சாதனைக்கு முடிவே கிடையாது. சாதனைங்கிற ஒன்றை தெரிஞ்சிட்டா சாதிக்க மாட்டோம். சாதனை செய்துட்டோம் அப்படின்னு யார் மார்த்தட்டுறாங்களோ அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க, சாதனையையும் தொட்டு இருக்க மாட்டாங்க. பொறுமையாக யோசிங்க, உங்களுக்கு விட புரியும். இன்னும் நிறைய பேசுவோம்.